உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். சிஎம் விஜய் அரசியலை அல்லது சிஎம் விஜயை எதிர்ப்பதற்கான ஒரு பலமான ஒரு லீடர் அப்படின்னா அது ஒரு இளைஞராகத்தான் இருக்க முடியும் என்பது பலருடைய கணக்கு இல்லை, கருத்துன்னு கூட சொல்லலாம். அதுவும் கூட உண்மைதான் ஆகிப்போச்சு. ஏன்னா நீங்கள் இந்த பழைய தலைவர்களை வச்சு, பழைய அறிக்கைகளை வச்சு, அப்புறம் என்கிறாராம், செல்கிறாராம், போகிறாராம், இனிமேல்லாம் பேசவே முடியாது. அதுக்கான காரணம் என்னென்னா, முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெருவாரியான ஆதரவு இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போல் இந்த தேர்தலில் பெண்களுடைய வாக்கு கணிசமாக கிடைச்சிருக்குது. திரும்பவும் சொல்கிறதுனா 1,72,00,000 வாக்குகள். ஆனாலும் திரும்பவும் அந்த கவர்மெண்ட்டை, இப்போ தாவேகா கவர்மெண்ட்டை மைனாரிட்டி கவர்மெண்ட்டு எங்கள் கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சவங்களுடைய ஆதரவில் தான் இந்த ஆட்சியே நடந்துக்கிட்டு இருக்குன்னு திமுக தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே வருது. அதே வேளையில் இப்போ இந்த இளைஞர்களே, தாவேகா இல்லாத இளைஞர்களே ஏங்க நீங்கள் விடுங்க, நீங்கள் இதோ இப்போ 10ஆம் தேதி வந்தால் 3 மாதம் ஆக போகுது, உங்களால் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்துக்க முடியலையா? சரி விடுங்க, கவர்மெண்ட்டை கலைச்சிடுங்க, ஒரு 6 மாதத்துலேயே மறுபடியும் எலெக்ஷன் வைங்க, நாங்கள் ரெடியாக நிற்கிறோம், அப்போ பாருங்கள் நாங்கள் மைனாரிட்டியா மெஜாரிட்டியா அப்படின்ட்டு தொடர்ச்சியாக இந்த இளைஞர்கள் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் மீறி சரிங்க, விஜய்க்கு டஃப் கொடுக்கக்கூடிய அந்த இளைய லீடர் யார் அப்படின்போது பலருடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட விஜய் அவர்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்னு சொல்லக்கூடிய ரதன் பண்டிட் அவர்கள் மேடையில் தனுஷ் அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, 2031 விஜய் வர்சஸ் தனுஷ் வர்சஸ் விஜய் தான் இருக்கும் பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னபோது அரங்கமே பலருடைய இதுவே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்னங்க இது அப்படின்னு. அவர் என்னென்னா, ஏன்னா இனிமேல் இளைய தலைமுறை தாங்க வரப்போகுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் திமுகவில் உதயநிதி அவர்களை இதுக்காக தாங்க களம் இறக்குறாங்க. இதுக்காக தான் அவர் தொடர்ச்சியாக அவர் அரசியல் பயணம், அரசியல் அறிக்கைகள், அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாம் உதயநிதியை வச்சு பண்ணுறதுக்கான காரணம் தான். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் காவிரி நீர் பிரச்சனை, மேகதாது அணை சம்பந்தமாக திமுக ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அவர் எங்கப்பா எங்கே பேசுகிறாரு, என்ன ஒரு ஸ்பார்க்காக அடிக்கிறாரு. முதல்வர் விஜய்க்கு ஏதோ ஸ்ட்ராங்கான ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல அவர் இல்லையே. அவர் என்ன அரசியல் பண்ணுறாரு, இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு என்ன பெரிய மவுஸ் இருக்குது, அவரை இன்னும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனுஷ் வரப்போகிறாரு, கொடியை அறிமுகப்படுத்திட்டாரு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஒரு பெரிய கூட்டத்தையே நடத்திட்டாரு. அது பிறந்தநாள் கூட்டமாக இருந்தாலும் அது அரசியலுக்கான அச்சாரம், அரசியலுக்கான முன்னோடி. ஒரு செங்கல் எடுத்து வச்சுட்டாரு. அதே ஆடியோ லான்ச்சில் என்னுடைய ஒரு செங்கலை கூட உருவ முடியாதுன்னு சொன்னவர் அரசியலுக்கான ஒரு செங்கலை எடுத்து வச்சுட்டாரு. இனிமேல் பில்டிங்கை தான் எழுப்பணும். இன்னொரு பக்கம் சரி, போயஸ் கார்டனில் வீடு இருந்தால் எல்லாரும் அரசியல்வாதி ஆகிட முடியுமா, போயஸ் கார்டனில் வீடு இருந்தால் எல்லாரும் ஜெயலலிதா ஆகிட முடியுமா, எல்லாரும் ரஜினிகாந்த் ஆகிட முடியுமான்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, தாவேகாவை சார்ந்த ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வருடைய அன்பை பெற்ற ரதன் பண்டிட் அவர்களே மேடையில் டேரிங்காக 2031 விஜய் வர்சஸ் தனுஷ் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கான ஒரு மவுஸ் இருக்கு பழகுதுங்க. இன்னும் அரசியல் பற்றி தனுஷ் முழுமையாக அறிவிக்கவில்லை, இன்னும் கட்சியை பற்றி அறிவிக்கவில்லை, இன்னும் அரசியல் பற்றி தீவிரமாகவே பேசலை அவர். ஆனாலும் அங்கே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அவர் ஒரு ட்ரையல் பார்க்க போகிறாரு அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, சரிங்க, சிஎம் விஜய், உதயநிதி, தனுஷ் இவங்கள பேசுகிறீங்க. ஆனால் ஒருத்தரை விட்டீங்களே சாமி, விஜய பிரபாகரன் ரொம்ப முக்கியமானவராச்சே. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் இப்படி தான் ட்ரோல் பண்ணாங்க. கேப்டனா, அப்புறம் கிங்கா, ஓஹோன்னானா அப்படின்ட்டு அவர் ஒரு ட்ரோல் பண்ணியிருந்தார். அவர் ஒரு பேச்சு கொடுத்துருந்தார். அப்போ ட்ரோல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு விருதுநகரில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நேரடியாக விஜய் பிரபாகரன் அவர்களை களத்தில் இறக்கிய பொழுது அங்கு அவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு அவருக்கு கிடைத்தது. அதுக்கு காரணம் விஜயகாந்த் என்ற அந்த என்ன சொல்கிறது, அந்த அனுதாபம் ஓட்டாக மாறுமா அப்படின்லாம் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அவருக்கான கிடைத்த வரவேற்பு, அவர் பேசின ஸ்பீச் நான் எங்கள் வீடு சென்னை சாலிகிராமத்தில் தாங்க இருக்குது.
ஆனால் நான் விருதுநகரில் ஜெயிச்சிட்டேன்னா என் வீட்டை இங்கேயே தூக்கின்னு வந்து நான் வச்சிடுறேன், உங்களோட நானும் ஒருத்தன் அப்படின்னு போயிட்டு பரோட்டா கடையில் பரோட்டா சாப்பிடுறது, இட்லி கடையில் மாவில் எடுத்து இட்லி ஊற்றுறது, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். அரசியலை தாண்டி எப்பா அதில் சூப்பரான தம்பி தான்பா இவர், மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் அவங்க அப்பா மாதிரி இறங்கி வந்து இந்த மக்களோட மக்கள் பழகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஜெயிக்கல, சொற்ப ஓட்டில் தோற்று போயிட்டார். அது கூட நிறைய பேர் பெரிய வருத்தமாக நாங்கள் உட்பட கூட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த லிஸ்ட்டில் இந்த 2031 அதற்கு முன்னாடி வருகிற நாடாளுமன்ற தேர்தல், அதன் பிறகு தொடர்கிற இந்த தமிழக அரசியல் களத்தில் விஜய், உதயநிதி ஸ்டாலின், தனுஷை பேசும்போது ஏன் விஜய் பிரபாகரனை விட்டுட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது, சரிங்க அவர் என்ன அந்தளவுக்கு மெச்சூர்ட் ஆகிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே அவர் வந்து ஜெயிக்கலை, எதிர்பார்த்தாங்க, ஜெயிக்கலை. இப்போ கூட பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் நடத்துகிற அந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரிய ஸ்பீச் ஒன்றும் இல்லையேப்பா. பெரிய ஸ்பீச் அப்படின்னா டேரிங்காக அவர் வந்து விஜய் ஏன் எதிர்க்க மாட்டேன்றாரு, டேரிங்காக ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றாரு. இப்போ நான் கூட ஒரு நண்பர், திமுக நண்பர், அவர்கிட்ட கேட்டுருந்தப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். வந்து விஜய் வந்து எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்பொழுது, எங்கள் அப்பா கோபாலபுரத்தில் தான் இருக்கிறாரு, எங்கள் அப்பா அறிவாலயத்தில் தான் இருக்கிறாரு, வாங்க பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு டோன் அவர் ஏன் கொடுக்கல, ஏன் அந்த நேரத்தில் ஸ்பார்க்காக பேசலை, இதற்கு முந்தைய திமுக தலைவர்கள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்றவர். சரிங்க, இப்போ தானே மெல்ல மெல்ல வராரு, விஜய்க்கான அந்த பெரிய பலம், விஜய்க்கான அந்த இளைஞர்களுடைய சப்போர்ட்டு, நாம் ஏதாவது எசக்கு புசக்காக பேச போய் அதுக்கு நமக்கு எதிராக மாறப்போகிறது என்பதை உதயநிதி அவர்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க. அரசியலுக்குள்ளே வந்துட்டா நீங்கள் நின்னாச்சு, மல்லு கட்டி நின்னாச்சு அப்படின்னா பேச வேண்டியது தானே. ஏன்னா விஜய் கரூர் போய் பேசினாலும், திருச்சி போய் பேசுகிறாலும், இது என்னங்க வந்து ஒரு சிஎம்முக்கான உடல் மொழியா, ஒரு சிஎம் பேசுகிற பேச்சா அப்படிலாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டுருங்க. அதை பற்றிலாம் கவலையே படல. ஐ டோன்ட் கேர், ஏன் விமர்சனம், ஏன் உடல் மொழி இதுதான், நான் பேசுகிறது இப்படி தான் பேசுவேன் அப்படி ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதை தாண்டி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி விஜய் பிரபாகரன் அவர்கள் ஒகேனக்கலில் போயிட்டு காவிரி நீர் பிரச்சனை சம்மந்தமாக, மேகதாது அணை சம்மந்தமாக அங்கே போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணியிருந்தார். அப்போ பேசின ஸ்பீச்சை அப்படியே பார்த்துட்டு, ஏங்க இப்படிலாம் பேசினா எப்படிங்க 2031 நீங்கள் எப்படிங்க சிஎம் விஜயை எதிர்த்துலாம் நிற்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை சோஷியல் மீடியாவில் முன்வைத்திருக்கிறார்கள். என்னென்னா ரைட்டு, நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ உதயநிதி தஞ்சாவூரில் போராடுறாரு, நம்ம போயிட்டு வந்து சென்னையில் போராடுறோம், அதை தாண்டி வந்து ஒகேனக்கல் தானே, அங்கே தானே தண்ணி வருது, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பார்டராக தானே, நான் போய் அங்கே போராடுறேன், நல்ல விஷயந்தான். அங்கே போய் போராடினவர் அங்கே சவால் விட்டுறாரு. என்னென்னா, சிஎம் விஜய் அவர்களை நீங்கள் ஏன் வந்து அங்கேயே சென்னைக்குள்ளேயே உட்காந்து அறிக்கை கொடுத்துட்ருக்கீங்க, சென்னைக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இங்கே போராட்டின்னு இருக்கணும்ல, நீங்கள் வந்து குரல் கொடுத்துட்ருக்கணும்ல, நீங்கள் கொடுக்கலையே, குரல் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, இது எனக்கு ரொம்ப முன்ன கூட எனக்கு புரியலை, யாராவது கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விராட் கோலி ஐபிஎல் ஜெயித்த உடனே விராட் கோலியை கர்நாடக சிஎம் வாங்கன்னு கூப்பிட்றாரு. வந்த பிறகு அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒரு பெரும் துயரம் நடந்தது, உயிரிழப்பு ஏற்பட்டது. அப்போ மட்டும் வாங்கன்னு கூப்பிட்டாரு, விராட் கோலி மட்டும் வாங்கன்னு கூப்பிட்றாரு கர்நாடக சிஎம்மு. இப்போ விஜயை மட்டும் ஏன் வாங்கன்னு கூப்பிட மாட்டேன்றாரு? அப்படி என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், அப்படி என்ன பிரச்சனை ஏற்பட்டுடும்? கோலியை கூப்பிட்றது தெரிஞ்ச அவர் தமிழகத்தின் முதல்வர் சிஎம் விஜயை ஏன் கூப்பிட மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. எனக்கு என்னென்னா, அந்த நேரத்தில் அந்த ஐபிஎல் வென்னுட்டு அந்த கோப்பையை, ஏன்னா ஐபிஎல் வரலாற்றில் பெங்களூரு கப்பே அடிக்கலை பாடும்போது கப்பு அடிச்சிட்டாங்க. அடித்த போது தெரியும், அந்த கொண்டாட்டம் பெரும் கொண்டாட்டமாக மாறிச்சு, அது பெரிய கலவரமாக கூட மாறிச்சு. வந்து அந்த ஸ்டேடியத்தில் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருந்தது. அந்த சமயத்தில் டிகே சிவகுமாரா முதல்வர் இல்லை. அந்த சம்பவத்துக்கு ஒரு கேப்டனாக விராட் கோலி வந்து தான் ஆகணும், பெங்களூர் அணியோட கேப்டனாக வந்து தான் ஆகணும். அதுக்கும் விஜய்க்கும் ஏன் போட்டு இப்படி முடிச்சு போட்டு பேசுகிறாரு விஜய் பிரபாகரன்னு எனக்கு தெரியல. வந்து அப்புறம் முக்கியமான விஷயம், இங்கே வந்து யார் செந்தில் பாலாஜியை கிண்டல் பண்ணி சிஎம் விஜய் பேசியிருப்பார்ல, பாட்டு பாடியிருப்பார், ஓடு 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 அப்படின்னு. அதுதான் விஜய் பிரபாகர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தாவே கவர்னர் தண்ணி கொடுக்கல, தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க, கர்நாடகாவும் உங்கள் முதல்வரை கூப்பிட மாட்டேன்றாங்கல்ல, தாவேக்காவுக்கு சேர்ந்தவங்கலாம் போய் ஓடு 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 ஓடுன்னு ஓட வேண்டியது தானே அப்படின்னு வேட்டைக்காரன் பாட்டு எடுத்து அங்கே பாடுறாரு. வந்து
அதோடு விடாமல் உண்மையான வேட்டைக்காரன் யாருன்னா இந்த பகுதியில் இருந்த வீரப்பன். அவர் தான் உண்மையான வேட்டைக்காரன். அவர் இப்போ இல்லை. இதெல்லாம் தாண்டி குறிப்பாக இச்சால காவிரி நம்முது, என்னது இச்சால காவிரி நம்முது அப்படின்னு கன்னடத்தில் பேசி அந்த பேச்சை வந்து தொடங்கியிருக்காரு விஜய் பிரபார். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா தமாஷா தான் இருக்குது வந்து. ஆனால் எனக்கு என்னென்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்குறாரு வந்து, நீங்கள் கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கிறது வந்து காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டில் தாவேகாவுடன் கூட்டணி வச்சுக்கிறது காங்கிரஸ், அதனால் இங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி தான். அப்படி இருக்கும்பொழுது தண்ணிக்கு நீங்கள் சுமூகமாக போக வேண்டியது தானே, ஏன் இதுக்கு வந்து மோடி பிரதமரை ஏன் இழுக்கிறீங்க, இதுக்கு ஏன் பிஜேபி இழுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அப்பட்டமாக வைத்துள்ளார் விஜய் பிரபாகரன். இதெல்லாம் மீறி இந்த கரப்பாம்பூச்சி தலைவர் அவருக்கு வந்து கேட்டிருக்காரு, டெல்லி வரைக்கும் போய் போராடினீங்கல்ல கரப்பாம்பூச்சி தலைவரை நீங்கள், ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களால் வர முடிஞ்சுதா? ஏன்னா அங்கே இருக்கிறவங்க பூரா முட்டாள், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அறிவாளி அப்படின்ட்டு டாபிக் விட்டு டாபிக் ஒரு பக்கம் போகிறார். அதனால் நான் என்ன சொல்கிறதுனா, இப்போத்தி இதுக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் களத்தில் ஒரு இளைஞர், ஒரு இளம் ரத்தம் அல்லது இளைய படைகள் கொண்ட ஒருத்தர் வரணும் அப்படின்னா இது வரைக்கும் அது முடிவே ஆகலை. இது வரைக்கும் வெறும் ஒரு என்ன சொன்னது இவர் தான் அப்படின்னு கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. தனுஷா இல்லது உதயநிதி ஸ்டாலினா இல்லது ஒரு வேளை வந்து விஜய் பிரபாகரனா அப்படின்ற ஒரு விஷயம்தான் போயிட்டே இருந்தது. நெவர். உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் சாலிடாக தாவேக்கா தான். அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்போ காட்சிகள் மாறும்போது கூட்டணியும் மாறலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே இருக்குது. 2031 அப்போ தாங்க களத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது என்ன பார்த்து கேள்வி கேட்பாங்க சில பேர், ஏம்பா வர 10ஆம் தேதி தான் வந்து 3 மாதம் ஆக போகுது, அதுக்குள்ளே இந்த கவர்மெண்ட்டை இறக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்னடா 5 வருஷம் ஆட்சி பண்ணுற மாதிரி இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. நான் திரும்பவும் சொல்கிறது தான், நான் சொல்லலை, இந்த தாவேகா தொண்டர்கள், தாவேகா மீது அனுதாபிகள், குறிப்பாக இளைஞர்கள் சோஷியல் மீடியாவில் ரைட்டுங்க நீங்கள் வந்து விஜய் கவர்மெண்ட்டை இறக்கி விடுங்க, கீழே இறக்குங்க, ஒரு எலெக்ஷன் வைங்க, தில்லு இருந்தால் வைங்க, அப்புறம் பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா செல்வாக்கு கூடிக்கொண்டே போகிறது. நீங்கள் விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த 3 மாதத்தில் என்னப்பா அப்படி வந்து கொடுமையான ஒரு ஆட்சி அமைச்சிட்டாரு. நீங்கள் 5 வருஷமாக நிறைய, ஏன்னா பல பேருடைய கேள்வி என்னென்னா 5 வருஷமாக, அதற்கு முன்னாடி 5 வருஷமாக, 10 வருஷமாக பேசாதவங்க எல்லாரும் இப்போ களத்தில் இறங்கி கண்ணா முன்னான்னு பேசுகிறீங்க அப்படின்னா இந்த 10 வருஷத்துக்கும் 3 மாதத்துக்கும் 3 மாதம் கூட கம்ப்ளீட் ஆகலை, அவ்வளோ கோபம் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது இதை பற்றிலாம் நான் கவலையே படலைங்க. நான் கிளம்பி என்னுடைய அரசியலை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு மிக தெளிவான ஒரு அரசியலை விஜய் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.